பிரபல இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் தீவுக்கு சென்றது மற்றும் அங்குள்ள பெண்களுடன் அவர் இருந்ததாக கூறப்படும் புகைப்படங்கள் இணையத்தில் பெரும் புயலை கிளப்பின. பல ஆண்டுகளாக நீட்டித்து வந்த இந்த சர்ச்சைக்கு தற்போது ஹாக்கிங் குடும்பத்தினர் அதிகாரப்பூர்வமாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். சமீபத்தில் வெளியான எப்ஸ்டீன் கோப்புகளில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அரைகுறை ஆடையுடன் இருக்கும் பெண்களுடன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் வைரலாகின. இதுகுறித்து விளக்கியுள்ள அவரது குடும்பத்தினர், அந்த புகைப்படங்களில் ஹாக்கிங்கிற்கு அருகில் இருப்பவர்கள் பிகினி மாடல்கள் அல்ல, மாறாக அவரது உடல்நிலையை கவனித்துக் கொள்ளும் செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் என்று தெரிவித்துள்ளனர். கடந்த 2006ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் நிதியுதவி செய்த அறிவியல் மாநாட்டில் பங்கேற்கவே ஹாக்கிங் அந்த தீவிற்கு சென்றார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டதாக கூறியுள்ள குடும்பத்தினர், 24 மணி நேரமும் மருத்துவ கண்காணிப்பில் இருந்த ஒரு மனிதரை பற்றி இத்தகைய வதந்திகளை பரப்புவது மிகவும் வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளனர். அறிவியல் உலகின் மேதையாக போற்றப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திட்டமிட்டு பரப்பப்படும் போலி செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அவரது குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதன் மூலம் பல மாதங்களாக நீட்டித்து வந்த சர்வதேச சர்ச்சைக்கு தற்போது விடை கிடைத்துள்ளது.